கியூபாவின் அதிபர் ஃபிடெல் காஸ்ட்ரோ. 1976 டிசம்பர் 2 ஃபிடெல் காஸ்ட்ரோ கியூபா நாட்டின் தலைவராக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார். புதிதாக பிரகடனப்படுத்தப்பட்ட அதிபர் என்ற பதவியையும் அவர் ஏற்றார். கியூபாவில் 1959ஆம் ஆண்டு ஃபிடெல் காஸ்ட்ரோவும் அவரது கூட்டாளிகளான சேகுவேரா மற்றும் ரால் காஸ்ட்ரோவும் இணைந்து நடத்திய புரட்சியின் மூலம் அமெரிக்க ஆதரவு சர்வாதிகாரி ஃபுல்ஜென்சியோ பாடிஸ்டாவின் ஆட்சியை அகற்றினர். புரட்சியின் வெற்றியை தொடர்ந்து 1959ஆம் ஆண்டில் ஃபிடெல் காஸ்ட்ரோ கியூபாவின் பிரதமராக பதவியேற்றார். கியூபாவின் நிர்வாகம் மற்றும் அரசியல் நடவடிக்கைகளின் முழு கட்டுப்பாடும் அவரிடமே இருந்தது. காஸ்ட்ரோ கியூபாவை ஒரு சோசலிச நாடாக அறிவித்தார். கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமே நாட்டின் அரசியல் கட்சியாக இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டது. 1959 புரட்சிக்கு பிறகு கியூபா ஒரு தற்காலிக ஆட்சி முறை மற்றும் புரட்சிகர அரசாங்க விதிகளின் கீழ் செயல்பட்டு வந்தது. இந்த அமைப்பிற்கு ஒரு முறையான சட்டப்பூர்வ அங்கீகாரம் தேவைப்பட்டது. இதையடுத்து 1976இல் ஒரு புதிய அரசியலமைப்பு சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த அரசியலமைப்பு கியூபாவை ஒரு சோசலிச குடியரசாக அதிகாரப்பூர்வமாக நிறுவியது. பழைய அரசியலமைப்பில் இருந்த பிரதமர் மற்றும் நாட்டின் தலைவர் ஆகிய பதவிகளுக்கு பதிலாக புதிய அமைப்பு நாட்டின் தலைவராகவும் அரசாங்கத்தின் தலைவராகவும் செயல்படும் அதிபர் என்ற ஒரு புதிய பதவியை உருவாக்கியது. 1976ஆம் ஆண்டு டிசம்பர் 2ஆம் தேதி ஃபிடெல் காஸ்ட்ரோ கியூபாவின் முதல் அதிபராக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார். இது ஒரு ஜனநாயக தேர்தல் அல்ல, மாறாக புதிய அரசியலமைப்பின் விதிகளின் கீழ் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமையில் முறையாக நடந்த ஒரு நியமனமாகும். இந்த மாற்றத்தின் மூலம் காஸ்ட்ரோவின் பதவி சட்டப்பூர்வமாக வலுப்படுத்தப்பட்டது. அவர் நாட்டின் அரசாங்க தலைவர், ராணுவ தளபதி மற்றும் கியூபா கம்யூனிஸ்ட் கட்சியின் முதல் செயலாளர் என அனைத்து உயர் பதவிகளையும் வகித்தார். ஃபிடெல் காஸ்ட்ரோ 1976இல் அதிபரானார் என்பது அவரது அதிகாரத்தின் உச்சத்தை குறிக்கவில்லை. மாறாக அவர் ஏற்கனவே 17 ஆண்டுகளாக நாட்டை ஆட்சி செய்து வந்ததை சட்டப்பூர்வமாக்கும் ஒரு நடவடிக்கையாகவே இருந்தது. காஸ்ட்ரோ அதிபரான நிகழ்வு ஒரு புதிய அரசியல் பதவியை குறித்ததோடு காஸ்ட்ரோவின் அதிகாரத்தை சோசலிச நாட்டின் புதிய அரசியல் அமைப்பின் கீழ் முறையாகவும் இறுதியாகவும் உறுதி செய்த நிகழ்வாக வரலாற்றில் இடம்பெற்றது.